எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வைதிக ராஜாராம் சேனலில் பொங்கல் ஸ்பெஷலாக அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம அன்றைக்கி கணுப்படிலாம் வச்சுட்டு கலந்த சாதம்லாம் பண்ணுவோம். அன்றைக்கி கலந்த சாதம் பண்ணும்போது அவியல் பண்ணுறது நம்ம பழக்கம். இப்போது இந்த அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான காய்கறி என்னென்னு பார்க்கலாம். நான் இதை யூஸ் பண்ண காய்கறி. இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு விருப்பமோ புடலங்காய், கத்திரிக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ வெள்ளை பூசணிக்காய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துட்டுருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, அப்புறம் ஒரு 1/4 கிலோ சேனக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா அலம்பிட்டு இதே மாதிரி ஒரு இன்ச்சு சைஸ்க்கு நீளமாக ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஈவனாக இருந்தால் தான் நல்லா ஈவனாக வேகும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், காயெல்லாம் கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா காய்கறியும் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எல்லா காயும் ஒன்றா போட்டு வேக விடக்கூடாது. இப்போ இந்த பூசணிக்காய் சேனக்கிழங்கும் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் எந்த பாத்திரத்தில் அவியல் பண்ண போகிறேனோ அதில் இந்த பூசணிக்காயும் சேனக்கிழங்கையும் முதல்ல போட்டுடுறேன். பாத்திரம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. தாராளமாக இருந்தால் தான் காய்கறி சரியாக வேகும். இப்போ அதுக்கு முங்குற அளவுக்கு ஜலம் விட்டு நாம் வேக வைக்கணும். இப்போ இதை தவிர பச்சை பட்டாணி, இப்போ சீசன், கட்டாயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா வேகணும். இந்த பூசணிக்காய் சேனக்கிழங்கு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய், அப்புறம் பச்சை மிளகா இது ரெண்டையும் போட்டுட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அது எல்லாத்தையும் நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இப்போது இதுக்குள்ளே இந்த பூசணிக்காயும் சேனக்கிழங்கும் நல்லா வெந்துடுது பாதிக்கு மேலே. இப்போது மற்ற காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு பட்டாணியும் சேர்த்து நம்ம அதுக்கு தேவையான ஜலம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஆனால் அந்த காய்கறி முங்குற அளவுக்கு தான் ஜலம் விடணும். அதிகமாக விட்டால் அப்புறம் அவியல் தண்ணி ஆகிடும், அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. அதனால் செக் பண்ணிக்கோங்க பார்த்து. அப்பப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போது நான் உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுடுறேன். அப்புறம் மஞ்சள் பொடியும் போட்டுடுறேன். இந்த மாதிரி குழிக்கரண்டியால் நீங்கள் கலந்து விடக்கூடாது வெந்தப்புறம். இப்போ வேகலை, அதனால பரவாயில்ல. இப்போது இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து வெந்துடுதான்னு செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. இப்போது நான் அந்த அரைச்சி வச்ச தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அந்த விழுதை போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஒரு கொதி விடுறேன். கொதி விட்டு இந்த சைடு ஒரு இழுப்பு கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டு இதில் தாளித்து கொட்டிடுறேன். சில பேர் தாளித்து கொட்ட மாட்டேன், நான் கொட்டுவேன். அதுக்கப்புறம் அது இல்லாத இன்னும் 2-3 ஸ்பூன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தேங்காய் எண்ணெய் மேலாக அப்படியே பச்சையாகவே விட்டுக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு. அது மலையாளிஸ்லாம் கூட அப்படி தான் பண்ணுவாள். நீங்கள் அது மாதிரி பிடிச்சா விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி விடலை, இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஏதோ ரெடி ஆகிடுது. இது பாருங்கள், இந்த ரெசிபி